ரெட்ரோலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம். என்டிஏவோட இந்த வெற்றி அப்படின்றது எதை உணர்த்துது? ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இப்போ என்டிஏ அலைன்ஸ் இருக்கு, அதிமுக பாஜக 2 பேர் இருக்காங்க. இப்போ யோசிச்சுட்டு இருந்தவங்க தேமுதிக நாங்கள் ஜனவரியில தான் சொல்லுவோம், பாமக எதுவுமே சொல்லவே இல்லை, விஜய் இந்த கூட்டணிக்கு வரமாட்டாருன்ற போன்ற விஷயங்கள்லாம் இப்போ எப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? என்டிஏவுக்கு எதிராக இந்தியா, அதுதானே பாயிண்ட். ஆமா. பீகார்ல இந்தியா இருந்ததா? இந்தியா இல்ல. மகா கட்பந்தன். ஆமா. தமிழ்நாட்டுல இந்தியா இருக்கா? இல்ல. பேர் என்ன? என்டிஏ பேனரா அவங்க மெயின்டைன் பண்றாங்களா? இந்தியா மெயின்டைன் பண்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன பேனரை மெயின்டைன் பண்ணிருக்கணும்? உங்ககிட்ட யூபிஏன்னு ஒரு பேனர் இருந்துச்சுல, அதை ஏன் மாத்துனீங்க? 2 வாட்டி ஆட்சியில் இருந்தீங்களா? 5 10 வருஷம். யூபிஏ 1 யூபிஏ 2 அது இந்தியா கூட்டணின்னு மாத்தி என்ன பயன்? அப்படியே பார்த்தாலும் இந்தியா கூட்டணி அப்பவே அந்த மக்களவை தேர்தலே கேரளால கிடையாது, வெஸ்ட் பெங்கால கிடையாது, மம்தாலாம் சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க கிட்ட, இல்லையா? நம்ம தான் பாக்குறோம், பல மாநிலங்களே கிடையாது. இப்ப அஸ்ஸாம்ல இன்னைக்கு காலையில செய்தி பாக்குறேன், காங்கிரஸ் கட்சி உள்ளூர் பார்ட்டிகளோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க, அஸ்ஸாம் தேர்தலுக்கு கூட்டணி அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறதுன்னு செய்தி வந்திருக்கு. அப்ப அஸ்ஸாம்ல இந்தியா கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். அப்ப எதுக்கு அந்த வெட்டி பேரை சுமந்துட்டு இருக்கீங்க? சரி, ஆல் இந்தியா லெவல்ல மக்களவை தேர்தல் வரும்போது ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றீங்க, அதோட அது வேலை முடிஞ்சது. அதுக்கு பிறகு அவங்கவுங்க மாநில பிரச்சனைய பேசணும். கர்நாடகால தண்ணி விடல அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை திட்டணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அப்போ நீங்க இந்தியா கூட்டணி ஆல் இந்தியா பாலிடிக்ஸ் சொல்றது மாநில அரசியலுக்கு பல நேரங்கள்ல யூஸ் ஆகாது. ஒண்ணு. 2வது, பீகாருக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. அவங்க பீகாருக்கார இங்க பஞ்சம் பிழைக்கிறான், அது வேற விஷயங்க. ஆனா அடிப்படைங்கிறது அந்த கேஸ்ட். அப்புறம் அவங்க 243 தொகுதி, நம்ம 234 தொகுதி, அந்த காம்பினேஷன்ஸ், நிறைய கட்சிகள், உள்ளூர் கட்சிகள், அவங்களோட அஜெண்டா. உள்ளூர் கட்சிகளுக்கு தனி அஜெண்டா இருக்கும்லங்க, ஒரு கம்யூனிட்டி இருக்கும். இப்ப பாமகக்கு இங்க தனி அஜெண்டா இருக்கு. அத சவுத் தமிழ்நாடு ஒத்துக்கிடுமா? பாமக 10.5% எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சு, அவருக்கு சேலம், நாமக்கல் இங்க எல்லாம் லாபம் கிடைச்சது, அதுல தருமபுரி, கிருஷ்ணகிரியில எல்லாம் அங்க போச்சுல. ஏன்னா லோக்கல் அஜெண்டா, அது தமிழ்நாடு முழுவதுக்குமான அஜெண்டா கிடையாது. தமிழ்நாடு முழுவதுக்குமான அஜெண்டா ஒண்ணுதாங்க. என்னன்னா பிரைம் டிஃபெண்டர் யார்? சீஃப் கஸ்டோடியன். தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் தலை சிறந்தவர் யார்? எல்லாருமே தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கிறதா தானே சொல்லுவாங்க, சொல்ல முடியும். கேரளா நலனை பாதுகாக்கிறேன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னா கேட்பீங்க. யார்? ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்? யார் முதன்மை பாதுகாவலர்? ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா? இந்த கேள்வி தானே. மோடி அந்த கிளைமுக்குள்ள வர முடியாதுல்ல. அவர் அகில இந்திய சவுக்கிதார் தானே. அந்த சவுக்கிதார சோர்ஹைன்னு சொல்லி ராகுல் காந்தி போன தேர்தலில் தாங்க சரியாவே பெர்ஃபார்மே ஆகல. அது 2019. இப்ப இங்க வாக்கு திருட்டுங்கிறத அவரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதோட விட்டுருக்கணும். அது தேர்தல் பாயிண்டா மாறவே இல்லை. சரி, பீகார்ல வாக்கு திருட்டுன்னு நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டிலே அதே சொல்றோம்னு வைங்க. அதை இது பொதுவான வாக்காளர்கள் ஏத்துக்கிடணும் அப்படின்னா 6 கோடி வாக்காளர்கள் இருந்தா ஒரு 3 கோடி பேரோட வாக்கு இல்லாம இருக்கணும். அப்படி இல்ல. 3 கோடி வாக்காளர்கள்ல ஒரு 30 லட்சமோ 40 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கப்படுகிறார்கள். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க நீக்கலைங்க, உங்களை சேர்க்கல, அவ்வளவுதாங்குது. அதாவது ஏன்னா இடமாறி போனவங்க, இறந்து போனவங்க, இது இயல்பாவே நம்ம எடுத்துக்கிட்டே வரோம்ல. வருஷம் ஒவ்வொன்று முதல்ல நடத்திடுறோங்க நம்ம. அப்புறம் தேர்தல் வருஷத்துல 2 வந்துடும். அப்ப எவ்ரி இயர் அடிஷன் டெலிஷன் வரும். 6 கோடி வாக்காளர்கள்ல ஒரு வருஷம் வெறும் 1.5 லட்சம் வாக்காளர்கள் அடிஷன், 1.5 லட்சம் வாக்காளர்கள் டெலிஷன். இப்படி நீங்க ஒரு கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஆவரேஜாவே 5 வருஷ பீரியட்ல ஒரு 7 to 10 லட்சம் வாக்காளர்கள் வரத்தான் செய்வாங்க. பழைய 2002 எஸ்ஐஆர் ஃபிகர்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தாங்க. அதுலயே கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ குற்றச்சாட்டை எப்படி வைக்கணும்னா, எஸ்ஐஆர் நடத்துவதற்கான கால அவகாசம் மட்டும்தான். அதுதான் முதலமைச்சர் தான் சொல்றாரு. எஸ்ஐஆரை யாருமே எதிர்க்கல, ஏன்னா அது நடத்தத்தான் செய்யணும். நீ 20 வருஷம் கழிச்சு நடத்துற, 20 வருஷம் கழிச்சு நடத்தும் போது 30 நாள்ல முடியுன்ற. 20 வருஷமா நீ தூங்கிட்டு இருந்தியாங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. நடுவுல மோடி ஆட்சி, வாஜ்பாய் ஆட்சி, யூபிஏ 1 2. அப்ப இவ்வளவு 2002 இருந்து 2025 வரைக்கும் நடந்திருக்க. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, சரி தூங்கிட்டீங்க, கும்பகர்ண மாதிரி 6 மாசம் தூங்கிட்டீங்க, ரைட்டு விடுங்க, நீண்ட நெடும் துயில். அதுக்கு பிறகு ஏன் இந்த அவசரம்? பீகார் தேர்தல், பீகார்ல ஆரம்பிச்ச எஸ்ஐஆர் அதுதான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துல யாருக்கு எந்த இருக்காதுங்க. ஃபாரம் வேலை இருக்குல்ல, அது தப்பு வரும். தப்பு அந்த ஃபாரத்துக்கு வேற மாற்று ஃபாரமே கிடையாதுங்க. அந்த சிஸ்டமே. அப்ப நீங்க என்ன எப்படிங்க தப்பு வராம எழுதுறதுன்னா, முதல்ல பென்சில் எழுது, அதுக்கு பிறகு பேனாட்டு எழுதுனா, எழுதுறதே எங்களால முடியாதுயா. அது எங்களுக்கு சரி, வாக்காளனா நான் ஏன் பதிவு பண்ணணும், அது ஓ வேலை இல்லைங்கிறதா நம்மளோட பாயிண்ட். அப்ப இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில எல்லாமே டெக்னிக்கலா நம்ம செய்யும் போது பழையபடி நீங்க ஃபார்ம் சிஸ்டத்துக்கு போறீங்க. அதுவே முட்டாள்தனம் இல்லையா?
ஃபார்ம் ஃபில்அப் பண்ற சிஸ்டம்ங்கிறது ஓல்டு சிஸ்டங்க. அப்ப நம்ம இதெல்லாம் எதிர்க்கிறோம் எஸ்ஐஆர்ல. எஸ்ஐஆரை வந்து செப்பனிட்ட முறையில நீங்க வந்து நல்ல டைம் கொடுத்து பண்ணுங்கிறதா பாயிண்ட். ஏன் தேர்தலுக்கு முன்னாடி பண்றீங்க? உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு, இதான் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? எஸ்ஐஆர் ஆதரவு இவங்க எல்லாம் வந்து டெல்லி ஆதரவு, எஸ்ஐஆர் எதிர்ப்பு இவங்க எல்லாம் மாநிலம், அப்படித்தானே வருது. அப்பனா மாநிலத்தோட நலன்களை பாதுகாப்பதில் யார் வந்து பிரைம் டிஃபெண்டர்? யாரெல்லாம் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம், அப்படிதானே? சோ இந்த இடத்துல வந்துங்க பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ்ல மாநில கட்சிகள் தான் முன்னிலை வகிக்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி அதிமுக அது ஆல் இந்தியான்னு பேர் வச்சிருக்கனால அது அகில இந்திய கட்சியா மாறி அந்த வரிசையில நிக்குது. இப்ப ஏதோ கொஞ்சம் வந்து எஸ்ஐஆருக்கு அந்த பிஎல்ஏக்கெல்லாம் அனுப்புறதா நான் கேள்விப்பட்டேன். அனுப்புறாங்க என்னன்னு தெரியல, அனுப்புறதா கேள்விப்பட்டேன். செய்திகள்லயும் அப்படிதான் பார்த்தேன். ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஆக்டிவா இந்த 15 நாளா எஸ்ஐஆர் பிஎல்ஏக்களை பெரிய அளவுக்கு பயன்படுத்துறது திமுக தான். ஊர்கள்ல எல்லாம் ஃபுல்லா அவங்க டாமினேஷன்ல தான் அது ஓடிச்சு. அதிமுக ஏதோ முடிச்சுக்கிடுச்சுன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, பீகார் தேர்தல் எஸ்ஐஆரையும் சேர்த்து நமக்கு பிரதிபலிக்குது. அவசர எஸ்ஐஆர் அங்க அடிச்சிருக்காங்க. அடிக்கும் போது அங்க என்ன ஆச்சு? தேஜஸ்வி கட்சி கிரவுண்ட் லெவல்ல ஆள் வச்சிருக்கு. ரூலிங் பார்ட்டி ஏற்கனவே அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அது நிதிஷ்குமார் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பிஜேபி. ஸோ நிதிஷ்குமாரோட பார்ட்டியும் பிஜேபியும் அவங்களும் பிஎல்ஏக்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட் பார்ட்டி தேஜஸ்வியும் பிஎல்ஏ ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காரு. ஆனா தேஜஸ்வியோட கூட வந்து நிக்க வேண்டிய காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? பிஎல்ஏ எத்தனை பேர் அனுப்புனாங்க? இங்கேயும் அதே தான். இங்க இப்ப எஸ்ஆர் கண் கூட பாக்குறோம்லாங்க. காங்கிரஸ் பிஎல்ஏக்கள் எத்தனை பேர் வந்து போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க? ஒருத்தர் கிடையாது. இந்த லட்சணம் தான் அங்கேயும் இருந்திருக்கும். அப்ப மிக இயல்பாக இவங்க எல்லாருமே எப்போதுமே இப்படி சுகமாவே பழகிட்டாங்க. யாரா சிந்துபாத் தோல்ல ஏறி உட்கார்ந்துருக்க கிழவங்க மாதிரி தோல்ல ஏறி உட்காரணும். நம்ம திராட்சை பழ தோட்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போனோம்னா அப்படி எவ்வி பறிச்சு சாப்பிடுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ தோட்டத்துக்கு தனியா கூப்பிட்டு போன, அதை விட நீயே பழத்தை பறிச்சு என் வாயில போட்டலாம்லன்றாங்க. நான் தான் உன் தோல்ல தானே உட்காந்துருக்கேன், நீ போயிட்ட தோட்டத்துக்குள்ள போயிட்ட, கொலை தொங்குது உனக்கு கண்ணுக்கு தெரியுது, அதை பறிச்சு அப்படியே தோல்ல இருக்கிறோம் வாயில குடுக்கறதுல உனக்கு என்னையா சிரமம்? 117 கொலை நீ பறிச்சு கொடுன்றாங்க. 117க்கு 117 பிரிச்சுக்கலாம். அது எப்படி அந்த திராட்சை தோட்டத்துல என்ன விளைச்சல் வரும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பீகார் தேர்தல்ல இருந்து நமக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிற விஷயங்கள். படிப்பிட கூட இல்ல, அதெல்லாம் ஏற்கனவே படிச்சாச்சு. மீண்டும் மீண்டும் ரிவிஷன் மாதிரி. இதுல திமுகவுடைய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறிக்கை, நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தேஜஸ்வி அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மோடி அவர்களுடைய வாழ்த்துமே வந்து அடுத்த கட்டம் வந்து கொல்கத்தா தேர்தல் அப்படின்றத அவர் வந்து உதாகரமாகவே சொல்றாரு. அப்படின்னும் போது இதை எப்படி புரிஞ்சுக்க போறோம்? இது அடுத்த கட்டம் அவங்களோட வந்து கொல்கத்தாவை நோக்கி நகருதா, அடுத்த தமிழகம் நோக்கி நகருதான்ற கேள்வி வருது. அவங்க மம்தா எல்லாம் ரொம்ப கிளவருங்க. முதல்ல இருந்தே அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளேயே போகல. அதெல்லாம் நீங்க ஆல் இந்தியா லெவல்ல வச்சுக்க, நாங்க எங்க ரூட்டை நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. இப்பவும் எஸ்ஐஆர்ல அவங்க யாரை பத்தியுமே அவங்க கவலைப்படல. அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கு. பிஜேபியும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் அன்சீட் பண்ற அளவுக்கு ஆக்டிவா இருக்கா? நமக்கு அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் தெரியாது, பேப்பர்ல படிக்கிறது தான். தமிழ்நாட்டுல நிச்சயமா அவங்களால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன காரணம்னா ஃபீல்டு லெவல்ல கட்டுமானம். பிஎல்ஏ இருந்தான்னாலே போயிருப்பாங்க களத்துக்கு. நீங்க பூத் லெவல்ல ஒரு கமிட்டி வச்சிருக்கீங்க, அதுல வந்து ஒரு கடைக்கோடி தொண்டன் இருக்கான். அவன் உண்மையிலே இருந்தான்னு வைங்களேன், மத்த கட்சிக்காரன் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும்போது இவன் எப்படி வீட்டுல இருப்பான்? ஆட்டோமேட்டிக்கா போயிருவான்ல, யாருமே சொல்ல வேண்டியதே இல்லையே. திமுக முதலமைச்சரே சொல்லி பிஎல்ஏ ஆர்கனைஸ்டா போதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பயிற்சியெல்லாம் வேற அவங்களுக்கு. அவங்க பாகம் அந்த ஏரியால இருக்கிற வாக்காளர் பட்டியல எடுத்து பேரை மட்டும் சொன்னாலே வாய்ஸ் இன்புட்லயே வந்து அவன் டீட்டெயில் வந்துருது அவன் கையில இருக்க டேப்ல. அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா இருக்காது. டெக்னிக்கலாவும். அப்போ அப்படியான பூத் லெவல் பர்சன்ஸ் உங்ககிட்ட இருந்தா, பிஜேபி கிட்ட இருந்தா, இந்நேரம் திமுகவை காம்பீட் பண்ணி அவங்க போயிருப்பாங்கல்ல. அது இல்ல. காங்கிரஸ் சோம்பேறிங்க விட்டுருங்க. நீங்க தான் நல்ல மோடி தலைமைக்கு கீழே ரொம்ப விழிப்போட இருக்கிறவங்களாச்சே, நீங்க ஏன் போல என்ன ஆள் இல்ல. அப்ப இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி காகித கப்பலை வச்சுட்டு கடலை எப்படி கிடக்கிறது? அப்ப இது எப்படி பீகார் வெற்றி வந்து அப்படியே தமிழ்நாட்டுல பிரதிபலிச்சிருன்னு சொல்றது? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்னன்னா இதுல வந்து காங்கிரஸ் கட்சி அடி வாங்கிருச்சு. அவங்க சரி இவ்வளவுதாங்க, இவங்க பவுசு இவ்வளவுதான், எல்லாம் பேச்சுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுல விஜய் தான் யோசிப்பாரு, நம்ம தனியா 234 நின்னா கொஞ்சமாவது ஏதாவது வெற்றிக்கு இல்ல டெபாசிட் வாங்குறதுக்குலாம் வழி இருக்கு, இவங்களை சேர்த்துக்கிட்டு நின்னா இவங்க சேர்த்து நம்மள பள்ளத்துல இறக்குவாங்க, 6 அடி பள்ளம் வெட்டிடுவாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. இப்ப அவங்க வந்து அந்த பேச்சை விட்டுருவாங்க. இல்ல இப்ப இந்த சமீப காலமா இருந்த அந்த பேச்சு தானே காங்கிரஸ் அந்த பேச்சு,
அதை விட்டுருவாங்க. காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஒரு சில தலைவர்களுக்கு அப்படியான ஆசை இருக்குங்க. நான் அதை மறுப்பதற்கு இல்லை. காங்கிரஸ் கட்சி எப்போதுமே அப்படிதான், 2 குரல்ல பேசும். 2 குரல் 2 நாக்கு இது பேசிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறோம், இல்லைங்க கூட்டணிக்குள்ள இருந்தாலும் திமுக செய்யறது அராஜகம் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஆட்சியில் இருக்க தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டிய எதிர்கட்சி வேலை தான். கம்யூனிஸ்டுகள் சுட்டி காட்டுவாங்க. ஆனா கோர் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல கரெக்டா இருப்பாங்க. காங்கிரஸ் என்னன்னா அந்த கட்சிக்குள்ளேயே அந்த கோர் பிரின்சிபிள்ஸை பத்திய ஒரு தெளிவு இல்ல ஒரு தலைவர் அப்படி முரணா பேசுறாரு அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டிய மத்திய தலைமை கண்டிக்கிறது இல்ல. அப்ப இப்போ திமுகவா எப்போதும் கூட்டணி கட்சிகளை வெளியில அனுப்புறது இல்ல. அது அவங்க அப்படி ஒரு நாகரீகத்தை கடைபிடிக்கிறாங்க. இப்ப முதலமைச்சர் அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது ஒரு மறைமுகமான ஒரு வார்னிங் இருக்கு. அதுல மேற்கொண்டு இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான் சுருக்கமா. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா திமுக இருக்க மற்ற நண்பர்கள் போடுற பதிவுகளை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறாங்க, பாத்துக்குங்க அப்படின்றாங்க. அங்க விஜய் டீம் பெரிய ஆப்ஷன் இருக்க மாதிரி தெரியல. திமுக குறைச்ச இடம் கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடிய நிலைமையில தான் காங்கிரஸ் இருக்கு. அப்ப புதிய கட்சிகளை திமுக கூட்டணியில் சேர்ப்போம்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அப்படின்னா மிச்சம் இருக்கிற சீட்டு 1, 2 இல்ல 4, 5 குறைக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் தான் இருக்கு. போன தடவை 63, அதுக்கு பிறகு 40 சொச்சம், அது பிறகு 20 சொச்சம், இப்ப 20 அப்படிங்கிற லெவலுக்கு அது இறங்குங்கிறதா என் பார்வை. கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.